பொது உடைமைவாதிகளின் வெற்றி. ஜப்பான் சரணடைவதாக அறிவித்த 1945இல் பொது உடைமைவாதிகளும் குவோமிங்டாங் கட்சியினரும் போட்டி போட்டுக்கொண்டு ஜப்பான் பகுதிகளை ஆக்கிரமிக்கலாயினர். இப்போ என்னென்னா, ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா சீனாவை ஆக்கிரமித்தாங்க, இவங்க எதிர்த்து சண்டை போட்டாங்க. இப்போ ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா அது நாங்கள் சரணடைகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே 1945இல் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பொது உடைமைவாதிகளும் குவோமிங்டாங் கட்சியினர் என்ன பண்ணிட்டாங்க, போட்டி போட்டுக்கொண்டு ஜப்பான் பகுதிகளை வந்து ஆக்கிரமிக்கிறாங்க. ஆக யாருமே வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை அப்படிங்கிறது இதிலிருந்தே தெரியுது. இந்த போட்டியில் குவோமிங்டாங்கே வெற்றி பெற்றது. ஏன்னா குவோமிங்டாங் கட்சியுடைய அந்த தலைவர் இருக்கார் இல்லைங்களா, ஒரு ஷியாங் ஷேக், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வாதிகாரம் மிக்க ஒரு ஆட்சியாளர் இல்லையா. ஸோ ஒரு இராணுவ படை தளபதி மாதிரி அவர். ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வெற்றி பெற்றிருக்காரு. ஜப்பானிய நகரங்களும் இருப்பு பாதை போக்குவரத்தும் குவோமிங்டாங்கோடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க ஐக்கிய நாடு இராணுவ ரீதியாக உதவியதால் ஷியாங் ஷேக்கின் படைகள் பீஜிங்கை சுற்றி அமைந்திருந்த பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. என்னென்னா, இப்போ அமெரிக்க ஐக்கிய நாடு வந்து பார்த்தீங்கன்னா ஷியாங் ஷேக் வந்து பார்த்தீங்கன்னா உதவி செய்கிறாங்க. உதவி செய்கிறதுனால என்னாச்சு, ஷியாங் ஷேக்குடைய படைகள் பீஜிங்கை சுற்றி அமைந்திருந்த பகுதிகளை அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாவோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாத நிலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளப்பட்டுட்டார். ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வாதிகாரி மாதிரியான ஒரு ஆள். அப்படி இந்த குவோமிங்டாங்கோடைய தலைவர் ஷியாங் ஷேக் அப்படிங்கிறவர் அமெரிக்க ஐக்கிய நாடு இராணுவ ரீதியாக உதவுனதுனால வந்து பார்த்தீங்கன்னா இவர் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா பீஜிங்கை சுற்றி அமைஞ்சிருக்க பகுதிகளை தன்னுடைய வசத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டார். ஸோ இதுக்கப்புறமா அமெரிக்க ஐக்கிய நாட்டுடைய அமோக ஆதரவால் குவோமிங்டாங் அரசு நிர்வாகத்தையும் துறைமுகங்களையும் தகவல் தொடர்பையும் தன்வசப்படுத்தி கொண்டது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகம், துறைமுகம், தகவல் தொடர்பு, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டுடைய மிகப்பெரிய சக்தி அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா நிர்வாகம், ஆர்டர் அவங்க கையில் தான் இருக்குது. துறைமுகம், ஏற்றுமதி இறக்குமதி, வியாபாரம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கை கொண்டு வந்துட்டாங்க. தகவல் தொடர்பு, சரிங்களா. ஸோ தகவல் தொடர்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் அவசியம். ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா தன்வசப்படுத்திக்கிட்டாங்க குவோமிங்டாங் அரசு. ஆனால் பெரும்பான்மையாக விவசாயிகளை உள்ளடக்கிய போர் வீரர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாததுனால அவர்களின் அதிருப்தியையும் சம்பாதித்தது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகத்தை கைப்பற்றுறாங்க, துறைமுகத்தை கைப்பற்றுறாங்க, தகவல் தொடர்பை கைப்பற்றுறாங்க. ஆனால் மக்களை வந்து பார்த்திங்கன்னா மறந்துட்டாங்க. இந்த குவோமிங்டாங் கட்சியினர் வந்து பார்த்திங்கன்னா மக்களை சுத்தமாக மறந்துட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளை வந்து அவங்களுடைய எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி பண்ணாததுனால அவங்களுடைய அதிருப்தியை வந்து பார்த்திங்கன்னா இந்த குவோமிங்டாங் கட்சி வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிச்சிட்டாங்க. நடுத்தர வர்க்கத்தின் ஆதரவை பெற மாவோ ரொம்பவும் முயற்சி செய்கிறாரு. சரி, இவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இடங்களை வந்து பிடிச்சிட்டாங்க, பீஜிங்கை பிடிச்சிட்டாங்க, தகவல் தொடர்பு அவங்க கையில் தான் இருக்குது, நிர்வாகம் அவங்க கையில் தான் இருக்குது, துறைமுகம் அவங்க கையில் தான் இருக்குது. சரி, நடுத்தர வர்க்க மக்கள் இவங்களுடைய ஆட்சியை வந்து நம்ம பெற முயற்சி செய்யலாம் அப்படின்னு மாவோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முயற்சி செய்கிறாரு. ஆனால் கம்யூனிஸ்டுகள் மக்களாட்சியை தான் விரும்புவதாகவும் சர்வாதிகார ஆட்சி அல்ல அப்படின்னும் சுரண்டலை முடிவுக்கு கொண்டு வரவே முனைவதாகவும் முழுமையான சமத்துவத்தை நிறுவ அல்ல அப்படின்னும் பிரகடனப்படுத்துகிறாங்க. என்னென்னா, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சர்வாதிகாரம் பண்ண மாட்டோம், மக்களாட்சியை தான் நாங்கள் விரும்புகிறோம், சுரண்டலை வந்து பார்த்திங்கன்னா முடிவுக்கு கொண்டு வர தான் நாங்கள் முயற்சி செய்கிறோம் அப்படின்னு மாவோ வந்து பார்த்திங்கன்னா பிரச்சாரம் பண்ணி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய ஆதரவை வந்து பார்த்திங்கன்னா திரட்டுறாரு. ஸோ முழுமையான சமத்துவத்தை நிறுவ அல்ல அப்படின்னும் வந்து பார்த்திங்கன்னா பிரகடனப்படுத்துகிறாரு. ஸோ இது என்னென்னா, அவங்க வந்து அமெரிக்க ஐக்கிய நாட்டோடைய ஆதரவால் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியை வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிட்டாங்க, பவர் அவங்க கையில் இருக்குது. பட் மக்களுடைய சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சுத்தமாக இல்லை. என்ன தான் வந்து அவங்க ஆட்சி பண்ணி சர்வாதிகாரம் பண்ணாலும் மக்களுடைய சப்போர்ட் இல்லை அப்படின்னா கன்ஃபார்மாக ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வீழ்ந்துடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாவோ என்ன பண்ணுறாரு, நடுத்தர வர்க்க மக்களுடைய ஆதரவை பெற முயற்சி செய்கிறாரு. அதுக்காக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மக்களாட்சியை தான் நாங்கள் விரும்புகிறோம், சர்வாதிகார ஆட்சியே கிடையாது, சுரண்டலை முடிவுக்கு கொண்டு வர தான் நாங்கள் முயற்சி செய்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மாவோ பிரச்சாரம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறாரு.